ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரா ஹெல்த் டிப் சேனல். நம்ம சேனல் நெக்ஸ்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னையோட அந்த விஷயத்தை நீங்கள் விட்டுருங்க. என்னென்ன விஷயம் நான் சொல்ல போகிறேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு புரியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் என்னோடய சேனலில் போடுற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனுக்கும் வந்து சேரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ என்னென்ன நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பாடி ரொம்ப ரொம்ப வெயிட் போடுது. ஸோ பல்கி யூட்ரஸ், ஒரு சிலருக்குலாம் உடம்பு வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ பல்கி யூட்ரஸ் இருக்கனால ஒரு சிலருக்கு நார்மலாக ஒல்லியாக தான் இருப்பாங்கன்னா வெயிட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். தைராய்டு ப்ராப்ளம் இல்லை, நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி ஓவர்டேக் பண்ணி வரலாம்னு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி எந்தவித ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் உங்களால் நேச்சுரல் ப்ரெக்னென்சி அடைய முடியும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்பர் 1 மெயின் திங் என்னென்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒயிட் சுகர் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கவே கூடாது. ஸோ சுகர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். ஸோ சுகர் ப்ரெக்னென்சி டைமில் நிறைய சுகர் ப்ராப்ளம் வரும். ஸோ நம்மளுக்கு சுகர் வரும் கண்டிப்பாக. ஒரு சிலருக்கு லோ சுகர், ஹை சுகர், இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இந்த சுகர் லெவல், உப்பு சத்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா இன்டேக் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டே வரும். ஓகேங்களா? எதுலாம் வாட்டர் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டு, சாக்லேட்டு இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு காஃபி, டீ எடுக்கிறீங்க அப்படின்னா சுகர் அதிகமாக போடாமல் நார்மலாக நீங்கள் எப்படி குடிப்பீங்களாமே குடிக்காமல் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இந்த பாயாசம்லாம் சாப்பிடலாம், கேசரி, பாயாசம், அதேமாதிரி ஹனிலாம் நீங்கள் கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. ஏன்னா அதில் நிறையா சுகர் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஜாங்கிரிலாம் சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, மெயின் திங் ஆயில் ஃபுட்ஸ். ஸோ ஆயில் ஃபுட் தயவு செஞ்சு நீங்கள் சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அடிக்கடி என்னோடய வீட்டில் நான் சொல்கிறது தான், ஆயில் ஃபுட் நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல நிறைய ஃபேட் கண்டென்ட்ஸ் இருக்கும், நிறைய கொழுப்பு. ஸோ அது நம்மளுடைய பாடி நிறைய வெயிட் போடும். ஓகேங்களா? வெயிட் அதிகமாக ஏற என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி தாமதம் ஆகலாம். ஸோ வெயிட் போடுறதுனால உங்களோட ஹார்மோன்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வெயிட்டை நீங்கள் கம்மி பண்ணுங்கள். ஓகேங்களா? வெயிட் கண்டிப்பாக நீங்கள் லாஸ் பண்ணும். இப்போ 60 இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நார்மல். ஸோ 80, 90, 100 இது மாதிரி போகும்போது நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணணும். என்னென்ன விஷயம்லாம் நான் வர வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த பிம்பிள்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா? ஃபேஸில் ஹேர் க்ரோத் ஆகும், இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆயில் கண்டென்ட்ஸ் நிறைய உடம்புல நம்ம சேர்க்கறதுனால தான் இப்படி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அதனால் தயவு செஞ்சு ஆயில் ஃபுட் சாப்பிடாதீங்க. எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷு, சிக்கன்லாம் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அண்ட் தேர்ட் திங், மெயின் திங் என்ன அப்படின்னா, மைதா கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் உங்களுடைய க்ரோசரி லிஸ்ட்டில் மைதா எழுதியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இனிமேல் இந்த மைதான்ற விஷயத்த நீங்கள் வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா இந்த மைதா என்ன பண்ணும் அப்படின்னா அதில் நிறையா ஆண்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது நிறையா இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது அப்போ நிறைய பேர் அந்த ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் அந்த ஹேர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. அது நம்மளுடைய போன்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும். நம்முடைய மசில்ஸ்லாம் நம்ம மசில்ஸ்லாம் டெவலப்மெண்ட்டை தடுக்கும் இல்லை? இதெல்லாம் ப்ராப்ளம் ஆகும். ஆனால் ஃபேட் நிறையா இன்க்ரீஸ் ஆகுது. கார்போஹைட்ரேட் இருக்கனால நம்மளுக்கு ஃபேட், இப்போ நம்ம ஒரு டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த மைதா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ரிசல்ட்ஸும் கிடைக்காது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா வெயிட் எனக்கு போடக்கூடாது, நான் வெயிட் கம்மி பண்ண டயட் இருக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம நிறைய நீங்கள் சாப்பிடும் என்ன ஆகும், வெயிட் அதிகமாக தான் ஆகுமே தவிர கம்மியாகும். ஸோ நீங்கள் பண்ணுற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு லாஸ் ஆகிடும் இல்லையா? ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த கண்டென்ட் இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நிறைய கேலரிஸ் இருக்குது. ஸோ கேலரிஸ் ஒரு அளவுக்கு தான் உடம்புல நமக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ கேலரிஸ் தான் எடுக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் ஓவர் ஃபேட்டு, ஓவர் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு வரும். அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண. ஸோ 3 திங்ஸ் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சீக்கிரமாக ப்ரெக்னென்சி அடைய முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பண்ண நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் தாரா ஹெல்த் டிப்ஸ்.